Good morning. Yeah. Whether it's audible. Yes, sir. Thank you. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு ஈவினிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்த ஃபர்ஸ்ட்? லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டா அடுத்த கோடிங்கோட வந்து டைப் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருந்தேன். எல்லாமே வீடியோ பார்த்தீங்களா? அண்ட் தென் ஃபைனலி ஜஸ்ட் ஐ ஆஸ்க்டு ஒன் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபார் த பேக்கிங் சிஸ்டம்ஸ்க்கு வந்து C++ கோட் எழுத சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்க டாஸ்க்கு? அபிஷேக், அருண், ஆனந்த், மனோஜ். எஸ் சார். கம்ப்ளீட் பண்ணீங்களா? இல்ல சார். எதுக்கு மனோஜ்? ரீசன் வீடியோ பார்த்தேன் சார். ஆனால் டேட்டா மெம்பர்ஸ் வந்து டேட்டா இது ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. மெம்பர் ஃபங்க்ஷனோட அது எப்படி ரிலேட் பண்ணு தெரியல. அந்த கிரெடிட் டு டெபாசிட் டெபிட் அது எப்படி அதில் இது பண்ணுன்னு தெரியல. ஓகே ஓகே, ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஆமா சார். வேற யாராவது யார் ட்ரை பண்ணீங்க அவங்க மட்டும் பேசுங்க. அட்லீஸ்ட் வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுது. நோட்டு பேனாவை எடுத்து இல்லை மேபி எடிட்டர் விண்டோவில் டைப் பண்ணி. சுப்ரியா சொல்லுங்க. சார் ட்ரை பண்ணீங்களா சுப்ரியா? சார் கேக்குதுமா? எஸ் சார். ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டேன். பண்ணேன். ஆனால் வந்து ஒரே நிமிஷம் சார், நான் அந்த இதை எடுத்துக்கிறேன். சுபாஷினி. Good morning, sir. குட் மார்னிங். ட்ரை பண்ணீங்களா சுபாஷினி? Yes, sir. Sir, data members வரைக்கும் எழுதிருக்கேன் சார். ஆனா மெம்பர் ஃபங்க்ஷன் அந்த எப்படி இன்சர்ட் பண்ணனும்னு தெரியல சார் ப்ரோக்ராம்ல. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல அத பத்தி பாப்போம். ஓகேவா? சோ மேபி வந்து அதே டாபிக் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகேவா? சோ லைவ்ல கோடிங் எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தா தான் உனக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். எனக்கு ஆக்சுவலா சுபாஷினி நீங்க மைக் ஆன் பண்ணியே வச்சிருங்க. ஏன்னா யார் கூட இன்டராக்ட் பண்ணா மட்டும்தான் வந்து வெதர் இட் கேன் பி ரீச்சபிள் டு ஆல். ஓகேவா? இல்லைன்னா நான் பாட்டு டைப் பண்ற மாதிரி தெரியுது. நீங்க புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? சுபாஷினி மட்டும் மைக் ஆன் பண்ணிடு, மத்தவங்க எல்லாம் வந்து மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுப்ரியா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே சுபாஷினி. So just வந்து இது வந்து எல்லா கோடிங்க்கும் காமன். hash include IO string can be used for input output and then using namespace STD it can to avoid a conflicts problem. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் எல்லாமே உள்ளதா இருக்குது. STD குள்ள தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ கிளாஸ் இஸ் a keyword. கிளாஸ் நேம் என்ன கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா பேங்க். கரெக்ட்டா? எஸ் சார். பேங்க். ஓகேவா? சோ just declare and then end with semicolon. இது வந்து என்னோட கிளாஸோட பிளாக். ஓகேவா? சார் பிரேக் ஆகுது சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இது என்னோட கிளாஸோட பிளாக். ஓகேவா? கிளாஸ் நேம் வந்து பேங்க். ஓகேவா? சோ within that எத்தனை டேட்டா மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தனா 3 டேட்டா மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 data members: integer, account number, and then character, name, account number, and then இன்னொன்னு இது balance. Okay, so balance also I can declare as an integer. Okay, yes sir.
Okay. So these three things can be called as data members. Correct? எஸ் சார். So without access specifier spell பண்ணலனா it goes under private data members. இங்க நான் மேல சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் ஓகே. இங்க மேல நான் access specifier எதுவுமே ஸ்பெல் பண்ணல, பிரைவேட் பப்ளிக் எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? access specifier எதுவுமே நான் ஸ்பெல் பண்ணல. So default it goes to private. ஓகே சார். So default it goes to private. So இப்போ within public, so access specifier வந்து கொடுத்திருக்கேன் public. ஏன் இந்த access specifier கொடுத்திருக்கேன்னா இதுக்கு அடுத்து நான் நீ என்ன ஸ்பெல் பண்ணாலும் அதை மெயின் லூப்ல டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்னோட மெம்பர் ஃபங்க்ஷன் எல்லாம் மேக்ஸிமம் வந்து நான் பப்ளிக்ல கொடுப்பேன். ஏன்னா மெம்பர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் வந்து டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே? எஸ் சார். சுபாஷினி நீங்க ரோமிங்ல இருக்கீங்களா? எனக்கு சார் சார் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். is audible? Yes, sir. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லி லேப்டாப்பையும் மாத்திட்டேன், ஹெட்போனையும் மாத்திட்டேன், வீட்டுல இருந்தாதான் ப்ராப்ளம் சொல்லிட்டு காலேஜுக்கும் வந்துட்டேன். இப்பயும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. எனிஒன் யாராவது ஒருத்தர் லைவ்ல வாங்க. சுப்ரியா. Yes, sir. Okay. So whether the screen is visible, Supriya? Yes, sir. Visible. Okay. So data members வந்து எப்பயுமே வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும். அதனால அதுல பிரைவேட்ல தான் இருக்கணும். ஏன்னா டேட்டா மெம்பர்ஸ் வந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா? அதெல்லாம் வந்து ஒரு யூனிக் கேரக்டர். ஓகேவா? எப்பயுமே வந்து யூசிங் எ மெம்பர் ஃபங்க்ஷன் we can access a data member. ஸோ அதனால தான் டேட்டா மெம்பர்ஸ் எப்பயுமே டிஃபால்ட்டா வந்து பிரைவேட்ல கொடுத்துக்கோ. நீ பப்ளிக்ல கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். பட் ஆனா உனக்கு வந்து டேட்டா செக்யூரிட்டின்ற ஒரு ஃபியூச்சருக்காண்டி தான் நீ C++குள்ளே போகிற. ஓகேவா? ஸோ டேட்டா மெம்பர்ஸை இந்த ப்ரோக்ராம்ல நான் பிரைவேட்ல கொடுத்துருக்கேன். ஸோ பப்ளிக்ல கொடுத்தா என்ன ஆகுன்றத கூட நம்ம அடுத்து இந்த கேஸ்ல செகண்ட் சினாரியோல வேணா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேட்டா மெம்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மெம்பர் ஃபங்க்ஷன் என்னென்ன மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க சுப்ரியா? Member function name, account number. அதெல்லாம் டேட்டா மெம்பர்ஸ். நான் கேக்குறது மெம்பர் ஃபங்க்ஷன். டெபிட் அப்புறம் டிஸ்ப்ளே இது கொடுத்திருக்காங்க. டெபிட் அப்புறம் டிஸ்ப்ளே வேற அவ்வளவுதான். கிரெடிட் இருக்குமே கண்டிப்பா. பேங்க்னால கிரெடிட்டும் இருக்கு. கிரெடிட் டு டெபாசிட், டெபிட் டு வித்ட்ரா, அப்புறம் டிஸ்ப்ளே டு ஷோ த கஸ்டமர் டீடைல்ஸ். ஓகே.
சுப்ரியா மியூட் பண்ணிக்கோங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப இதாகுது. ஓகே சார். ஓகேவா, நான் கன்டினியூ பண்றேன். ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கால் பண்ணிடு. ஓகேவா, நான் ஸ்கிரீனை உனக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சிருக்கிறதுனால வந்து கண்டிப்பா வந்து மிஸ் மேட்சஸோ இல்ல நான் வெளியில வந்தாலும் எனக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே சார், நான் கால் பண்ணிடுறேன். ஓகே எஸ் சார், நான் கால் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. அதர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ஓகேவா? ஸோ டேட்டா மெம்பர் எல்லாத்தையுமே பிரைவேட்ல கொடுத்துருக்கேன். நீ இங்க எது மென்ஷன் பண்ணலனா கூட இட் கோஸ் டு பிரைவேட். இந்த மூணுமே வந்து பிரைவேட்ல இருக்கு. இந்த 4 டேர்ம், இந்த 4மே மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 4மே கேன் பி கால்ட் as a member function. இந்த 3 திங்ஸ்மே what we can call as data members. ஸோ 3 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, 4 மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மெம்பர் ஃபங்க்ஷனும் பை த நேம் இட் செல்ஃப் அதுவே சொல்லுது உனக்கு. டெபிட் அப்படின்னா என்னது? அமௌண்ட் எடுக்கிறது, வித்ட்ராவல் பண்றது. ஓகேவா? டிஸ்பிளேன்றது என்னது? கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்றது. கிரெடிட் அப்படின்றது என்னது? நீ அக்கௌண்ட் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்றது. டீடைல்ஸ், கெட் டீடைல்ஸ்ன்றது என்னது? ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நீ கெட் பண்றதுக்கு. ஸோ இந்த கெட் டீடைல்ஸ் மூலமா நீ இந்த டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுவ. கரெக்டா? இந்த கெட் டீடைல்ஸ் மூலமா இந்த டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுவேன். என்ன அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட நேம் என்ன, அவங்க எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கெட் டீடைல்ஸ்ன்ற மெம்பர் ஃபங்க்ஷன் மூலமா இனிஷியலைஸ் பண்ணலாம். இன்கேஸ் இதை பப்ளிக்லயே நீ கொடுத்துட்டனா இந்த கெட் டீடைல்ஸ் தேவையில்லை. ஏன்னா இது மூணுமே டைரக்டா நீ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணலாம், டைரக்டா வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும்தான் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேவா? இதை வந்து கெட் டீடைல்ஸ் மூலமா இனிஷியலைஸ் பண்ணனா பிரைவேட் டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது எல்லாமே பப்ளிக்ல இருந்துச்சுன்னா இந்த கெட் டீடைல்ஸே தேவையில்லை, டைரக்டா யூ கேன் ஆக்சஸ் திஸ் டேட்டா மெம்பர்ஸ் இன்சைட் அ மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தா இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் 4 மெம்பர் ஃபங்க்ஷனையும் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், டெஃபினிஷன் கொடுக்கல. ஸோ உனக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனை இன்சைட் த கிளாஸ் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்ல அவுட் சைட் த கிளாஸ் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இன்சைட் த கிளாஸ் கொடுத்தனா ஜஸ்ட் லைக் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மாதிரி தான். அவுட் சைட் த கிளாஸ் கொடுத்தனா யூசிங் எ ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் மூலமா நீ ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? யூசிங் எ ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் மூலமா நீ இதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஒரு 2 மெம்பர் ஃபங்க்ஷனை இன்சைட் த கிளாஸ் கொடுக்குறேன், ஒரு 2 மெம்பர் ஃபங்க்ஷனை அவுட் சைட் த கிளாஸ் கொடுக்குறேன். அப்பதான் உனக்கு எல்லாத்துமே கொஞ்சம் கிளாரிட்டியா தெரியும். ஸோ மேபி வந்து நான் வந்து ஸோ டிஸ்பிளேயும் கெட் டீடைல்ஸையும் வந்து நான் வந்து இன்சைட் த கிளாஸ் கொடுக்குறேன், டெபிட்டையும் கிரெடிட்டையும் வந்து அவுட் சைட் த கிளாஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே, ஸோ அப்போ இது டெஃபினிஷன் கொடுக்க போறேன், அப்போ இந்த செமிகோலனை எடுத்து விட்டுரு. ஸோ டெஃபினிஷன் கொடுக்கறதுனால உனக்கு பிளாக் ஆஃப் கோட் இருக்கணும். டிஸ்பிளேல என்ன பண்ண போற? இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் டிஸ்பிளே பண்ணணும். என்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ண போற? கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, கஸ்டமரோட நேம் என்ன, கஸ்டமரோட பேலன்ஸ் எவ்வளவு. ஸோ அப்போ டிஸ்பிளே பண்ணதுக்கு என்ன கமாண்ட் நமக்கு? சி அவுட். ஸோ சி அவுட் நேம் ஆஃப் த கஸ்டமர். கஸ்டமரோட நேம்க்கு என்ன ஸ்பெல் பண்ணிருக்க? நேம்னு கொடுத்துருக்க நீ. கரெக்டா? ஸோ எண்ட் ஆஃப் த லைன்ல ஒரு நெக்ஸ்ட் லைனுக்காண்டி ஒரு ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கேன். எண்டில் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்லாஷ் என் கொடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தது வந்து அடுத்த லைன்ல வருதுக்காண்டி. ஸோ சி அவுட். அடுத்து என்ன டிஸ்பிளே பண்ணணும்? கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ அக்கௌண்ட் நம்பர் இஸ் அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன? ஏசிசி. டேட்டா மெம்பர் என்ன? அவுட்புட் டிஸ்பிளே பண்ணதுக்கு ஏசிசி நம்பர். ஸோ இதுக்கு அடுத்து என்னது? அடுத்து நெக்ஸ்ட் லைன் போதுக்காண்டி ஸ்லாஷ் என். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்களோட பேலன்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட் இஸ். பேலன்ஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணதுக்கு என்ன டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ற? பேலன்ஸ். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த லைனுக்கு வந்து அகெயின் வந்து ஸ்லாஷ் என்.
இது வரைக்கும் உனக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டிஸ்பிளேன்ற மெம்பர் ஃபங்க்ஷனை இன்சைட் த கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? டிஸ்பிளேன்ற மெம்பர் ஃபங்க்ஷனை இன்சைட் த கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன சொன்னா, கெட் டீடைல்ஸ். இதையும் வந்து இன்சைட் த கிளாஸை டிஃபைன் பண்ண போறேன். ஓகேவா? கெட் டீடைல்ஸ்ன்றது என்னது? டீடைல்ஸை நீ கெட் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப நான் என்ன பண்ணணும், என்டர் த கஸ்டமர் நேம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல நீ வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கெட் பண்ணணும். ஓகேவா? என்டர் த நேம் ஆஃப் த கஸ்டமர். என்டர் த நேம் ஆஃப் த கஸ்டமர். அதுக்கப்புறம் என்னது? ஸோ சி இன்புட்ல வாங்க. கஸ்டமரோட நேம் வாங்குறதுக்கு என்ன இது? நேம். அடுத்தது சி அவுட். என்டர் த அக்கௌண்ட் நம்பர். சி இன்புட்ல அக்கௌண்ட் நம்பர் வாங்க. இது கெட் டீடைல்ஸ். அக்கௌண்ட் நம்பருக்கு என்னது? ஏசிசி நம்பர். நெக்ஸ்ட் என்னது? சி அவுட்ல enter the initial amount. இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்றது வந்து கஸ்டமரே ஸ்பெல் பண்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் கிரியேட் பண்ணும்போது அவன் தான் அமௌண்ட் இனிஷியலி டெபாசிட் பண்ணிப்பான். ஸோ சி இன்புட்ல வந்து என்ன வாங்கிக்கிற நீ? ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் வாங்கிக்கிற. ஸோ இதோட வந்து கெட் டீடைல்ஸ் முடிஞ்சு. ஸோ என்னென்ன மெம்பர் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோன்னு பார்த்தோன்னா, ஸோ டிஸ்பிளேன்ற மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் as well as get details ன்ற மெம்பர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனிஒன்? மனோஜ் மைக் ஆன் பண்ணுங்க. எஸ் சார். மனோஜ் இப்போ புரிஞ்சா டிஸ்பிளே as well as get details என்ன எழுதணும் பார்த்தா, டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் டெஃபினிஷன் எழுதணும். அதை இன்சைட் த கிளாஸ் எழுதாம அவுட் சைட் த கிளாஸ் உனக்கு புரியுதுக்காண்டி நான் எழுதுறேன். நீ எப்படி வேணா எழுதிக்கலாம். சொல்றது புரியுதா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. மியூட் பண்ணிக்கோங்க மனோஜ். ஸோ இப்போ அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன் எழுத போறோம். ஸோ அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன் எழுதினாலே ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்து ரிட்டர்ன் டைப் அண்ட் தென் கிளாஸ் நேம் அண்ட் தென் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் என்னது? டெபிட். So within this you have to mention the definition, function oda definition. Debit பண்றதுனா என்னது? ஆக்சுவலா withdrawal பண்றது. So withdrawal னா ஒரு அமௌண்ட வந்து நீ எடுக்க போற. சோ அப்போ ஜெனரலா ஒரு லோக்கல் வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அமௌண்ட் அப்படினு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ இன் கேஸ் வந்து உன் பேலன்ஸ் வந்து 1000, ஆனா நீ withdraw பண்ற அமௌண்ட் 10000 இருந்துச்சுன்னா நீ வந்து வித்ட்ரா பண்ணவே முடியாது. ஏன்னா மினிமம் அமௌண்டே 1000 தான் உன்கிட்ட இருக்கு. பட் வித்ட்ரா வந்து நீ 10,000 பண்ணனா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ வந்து நீ என்ன செக் பண்ணணும்? இஃப் கண்டிஷன்ல என்ன செக் பண்ண போற? த அமௌண்ட் இஸ் லெஸ் தேன் பேலன்ஸ் ஆன்னு செக் பண்ண போறேன். அமௌண்ட் இஸ் லெஸ் தேன் பேலன்ஸா இருந்தா மட்டும்தான் நீ வித்ட்ரா பண்ண முடியும். கரெக்டா? அமௌண்ட் இஸ் வித்ட்ரா லெஸ் தேன் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் இன்கேஸ் வந்து 10,000 இருக்கு உன் அக்கௌண்ட்ல, அமௌண்ட் வந்து நீ 1000 rupees எடுக்க போற. அப்ப நீ வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் which is equal to என்னது? பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் எல்ஸ் கண்டிஷன். ஸோ ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நீ ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ் பராந்தசிஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. இது வந்து மோர் தேன் 2 இல்ல 3 4 அப்படின்னு போச்சுன்னா இஃப் கண்டிஷனுக்கு நீ லூப் போடணும். இஃப் கண்டிஷனுக்கு நான் ஏன் லூப் போடலன்னு பார்த்தோன்னா இட்ஸ் a single sentence. ஓகேவா? அதனால நீ வந்து லூப் போடணும்னு தேவையில்லை. இன்கேஸ் உனக்கு புரியுதுக்காடி
லூப் போட்டுட்டேன். ஸோ எல்ஸ் கண்டிஷன்ல என்னது ஜென்ரலா என்ன பண்ணுவ நீ அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு அதை மென்ஷன் பண்ணணும். அப்போ அவனால வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அப்போ சி அவுட்ல கொடுத்து லெஸ் பேலன்ஸ். இது வந்து என்ன என்ன டெபிட்ன்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ இதே மாதிரி நீ என்ன பண்ணணும் கிரெடிட். ஸோ கிரெடிட்ன்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு எழுத போறேன். ஓகேவா? ஸோ அவுட் தி கிளாஸ் எழுதுறேன். அப்போ சின்டாக்ஸ் என்னது void and then class scope resolution operator and then credit. கிரெடிட்ன்றது என்னது டெபாசிட் பண்ண போறேன். அப்போ ஒரு அமௌண்ட் வந்து லோக்கல் வேரியபிளா ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் நீ ஜஸ்ட் பேலன்ஸ் வச்சிருந்து balance which is equal to balance plus amount. வேற எது இருக்காதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. கிரெடிட்ல வேற என்ன வரப்போகுது? டெபாசிட்ல தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுல வந்து ஜஸ்ட் நீ வந்து அமௌண்ட்டை வாங்கணும்ல. ஸோ அமௌண்ட்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ நீ வந்து என்டர் த சி அவுட்ல போயிட்டு அதே மாதிரி வித்ட்ரா பண்ணதுக்கு அங்க அமௌண்ட்டை வாங்கணும்ல. நம்ம அமௌண்ட்டே வாங்கலையே. ஓகேவா? ஸோ சி அவுட்ல போயிட்டு enter the amount. So you want to deposit. So enter the amount you want to deposit. So C input la and amount வாங்குறேன். So amount. இதுக்கப்புறம் தான் balance which is equal to balance plus amount. அதே மாதிரி இங்கேயும் சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்க பாரு. அமௌண்ட் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, அதை வேல்யூ வாங்கணும்ல. ஸோ சி அவுட்ல போயிட்டு enter amount you want to withdraw. ஸோ இதையும் வாங்கிக்கும். வாங்காம எப்படி செக் பண்ண முடியும்னால ஸோ சி இன்புட்ல amount. ஓகே, whether it's audible கேக்குதா? எஸ் சார் கேக்குது. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் எல்லாமே எழுதியாச்சு. ரெண்டு மெம்பர் ஃபங்க்ஷனை இன்சைட் த கிளாஸ் எழுதியிருக்கேன், ஒரு ரெண்டு மெம்பர் ஃபங்க்ஷனை அவுட் சைட் த கிளாஸ் எழுதியிருக்கேன். ஸோ நீ இதையும் இன்சைட் த கிளாஸ் எழுதினா எழுதலாம், இல்லை அதையும் நீ அவுட் சைட் த கிளாஸ் எழுதினாலும் எழுதலாம். ஓகேவா? தட்ஸ் யுவர் விஷ், நீ எழுதுறது தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட மெயின் ப்ரோக்ராம்குள்ள போக போகிறோம். இது எல்லாமே கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன இருக்க போகுது? டேட்டா மெம்பர் அஸ் வெல் அஸ் மெம்பர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், இது ரெண்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ இன்டிஜர் மெயின். ஸோ இன்டிஜர் மெயின். ஸோ மெயின் ப்ரோக்ராம்குள்ள நீ என்ன பண்ணணும்? we have to create an object. ஸோ இங்க ஆப்ஜெக்ட்ன்றது என்னது? கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு என்ன சின்டாக்ஸ்? ஸோ கிளாஸ் நேம் வந்து கஸ்டமர் C1 அப்படின்றத கஸ்டமர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகேவா? C1 is a customer name. இல்ல ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோ. ராம் is a customer. ஓகேவா? இது யூசர் டிஃபைன், நீ கொடுக்கிறது தான். ஓகேவா? ஸோ ராம் is a customer. இல்ல ராமோட நேம் நீ வாங்க போற, பிற எதுக்கு நேம் ஸ்பெல் பண்ற? ஸோ கஸ்டமர் அப்படின்னு கூட நீ கொடுத்துக்கலாம். customer 1. ஓகேவா? So customer 1 is the object. So customer 1 object. So இப்போ இந்த customer 1 ஓட டீடைல்ஸ் நீ கொடுக்கணும். டீடைல்ஸ் கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? get details அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு என்ன சின்டாக்ஸ்? object dot
ஃபங்க்ஷன் நேம் இதுதான் கால் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். ஸோ கஸ்டமர் ஒன் டாட் கெட் டீடைல்ஸ். இப்போ ஏன் இந்த ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்றோம்னா நீ இனிஷியலைஸ் பண்ண வேரியபிள்ல பக்கத்திலே காட்டும், அதனால நீ ஏதோ எந்த மிஸ்மேட்சஸ் இருந்தாலும் பக்கத்துல காட்டுது போய் டீடைல்ஸ்லாம். ஸோ கெட் டீடைல்ஸ். ஸோ கெட் டீடைல்ஸ் நம்மளோட மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கெட் டீடைல்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமரோட நேம் என்னன்னு கேட்கும், அண்ட் தென் அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு கேட்கும், அண்ட் தென் இனிஷியல் அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்க போகுது. ஓகேவா, எல்லா டேட்டாஸும் வாங்கி வச்சுக்கும். ஸோ கெட் டீடைல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும், அதை டிஸ்பிளே பண்ணி வேணா பார்த்துக்கோ. டிஸ்பிளே பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எல்லாமே பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகேவா, ஸோ கெட் டீடைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். கஸ்டமர் ஒன் டாட் டிஸ்பிளே அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணணும், இன்கேஸ் வந்து கஸ்டமர் வந்து டெபாசிட் பண்ண போறாரு அப்படின்னா கஸ்டமர் ஒன் டாட் கிரெடிட். கிரெடிட் தானே கொடுத்த ஃபங்க்ஷன் நேம், கிரெடிட். கிரெடிட் பண்ணதுக்கு அப்புறமும் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கோ, அப்பதான் உனக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறது தெரியும். கஸ்டமர் ஒன் டாட் டிஸ்பிளே. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து இன்கேஸ் வந்து வித்ட்ரா பண்ண போறாரு, அப்ப என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் ஒன் டாட் டெபிட். எல்லாமே மெம்பர் ஃபங்க்ஷன். ஏன்னா டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே பிரைவேட்ல இருக்கு, அதை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா, சோ டெபிட் பண்ணதுக்கு அப்புறமும் நீ வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கோ. So finally, it's an integer main, so we have to return 0. Yeah. So now compile. Super. So customer name கேக்குது, ஏன்னா get details தான் நம்மளோட first function invoke பண்ணிருக்கேன். So SUBBU சுப்பு. ஓகேவா, இது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துதான் ஈஸியா இருக்கும், எனக்கு தெரியும். 101 கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பர் வந்து 101 கொடுத்துருக்கேன். இனிஷியல் அமௌண்ட் 10,000. ஓகேவா, ஸோ கொடுத்த உடனே அடுத்து என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணணும். நான் என்ன கொடுத்தனோ அதை டிஸ்பிளே பண்ணிருக்கோம். நேம் ஆஃப் த கஸ்டமர். ஓகேவா, ஸோ நேம் ஆஃப் த கஸ்டமர் சுப்பு, அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் இது டிஸ்பிளே பண்ணிடுச்சு. செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, பார்த்தாலே உனக்கு தெரியும். ஸோ இப்போ டெபாசிட் பண்ண போறேன். ஸோ என்டர் த அமௌண்ட் யூ வாண்ட் டு டெபாசிட். ஸோ ஒரு 1000 rupees டெபாசிட் பண்ண போறேன். ஓகேவா, ஓகேவா. ஸோ டெபாசிட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பேலன்ஸ் அமௌண்டோட இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர் அண்ட் தென் அக்கௌண்ட் நம்பர், டெபாசிட் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவுன்னு காட்டுது. இன்கேஸ் ஐ வாண்ட் டு வித்ட்ரா, ஸோ வித்ட்ரா பண்ணும்போது ஒரு 5000 rupees வந்து வித்ட்ரா பண்றேன். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்ல இருந்து நான் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து சப்ட்ராக்ட் ஆகி எனக்கு ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 6000 காட்டுது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா, எனிஒன்? ஆனந்த் இப்ப புரிஞ்சுச்சா? சாரி மனோஜ். மனோஜ் எஸ் சார், புரிஞ்சுது சார். புரிஞ்சா மனோஜ் இப்ப? எஸ் சார். ஓகே மனோஜ், இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இது எல்லாமே நான் பிரைவேட்லயே பப்ளிக்லயே கொடுத்துட்டேன். ஓகே ஓகே சார். இது இந்த டேட்டா மெம்பரையும் நான் பப்ளிக்லயே கொடுக்குறேன். அப்படின்னா இந்த கெட் டீடைல்ஸே தேவையில்லை. சொல்றது புரியுதா? இந்த கெட் டீடைல்ஸ் இல்லாம டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம், customer one dot name which is equal Subbu இப்படியே கொடுத்துடலாம். சொல்றது புரியுதா? இதுதான் பிரைவேட்டுக்கும் பப்ளிக்குள்ள டிஃபரன்ஸ்.
ஸோ ஜென்ரலா C++ வந்து ஒரு டேட்டாக்கு செக்யூரிட்டி கொடுக்குது. அதனால தான் ஒரு டேட்டாவை கொண்டு போய் எப்பயுமே பிரைவேட்ல வச்சிருவோம். யூசிங் a member function you can access the data. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து நீங்க எழுதும் போது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இதுல எழுதுவீங்க. ஒரு டேட்டாக்கு செக்யூரிட்டி கொடுத்து எழுதுவீங்க. சொல்றது புரியுதா? புரிஞ்சுச்சா இப்ப எல்லாருக்கும்? அதர்ஸ் நீ டைப் பண்ண ப்ரோக்ராம் இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இதுல டவுன்லோட் கோட் அப்படின்னு கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட் as a argument. ஓகேவா? ஆப்ஜெக்ட் as a argument. சோ கிளாஸ் சுப்ரியா கிளாஸ் வந்து 12 ஆயிடுச்சுன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க. தெரியா? எனக்கு டைமிங் தெரியாது. ஓகேவா? ஏன்னா அடுத்து மேக்ஸ் ஓகே சார். ஓகே ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் as ஆர்குமெண்ட். நான் எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்றேனோ கம்ப்ளீட் பண்றேன். மேபி இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் நான் உனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் உனக்கு சென்ட் பண்றேன். அந்த வீடியோவை நீ பாரு. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ப்ரோக்ராம்ல டைப் பண்ணி கோடிங்க எழுதி பழகு. அப்பதான் உன்னால ப்ரோக்ராம் எழுத முடியும். மியூட் பண்ணிக்கோங்க ஹதர்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் நடத்துறது ஃபுல்லுமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட பேசிக் திங்ஸ். ஓகேவா? ஸோ இனிமே நம்ம வந்து இதோட அட்வான்ஸ்ட் லெவல் போக ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 2 வேல்யூ எடுக்கிறேன். ஸோ ஐ ஹவ் டு ஆட் தீஸ் 2 வேல்யூஸ். ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் உள்ளது. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் 1ல எக்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2ல எக்ஸ் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஆட் திஸ் எக்ஸ் ஆப்ஜெக்ட் 1ல இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2ல இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட திங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பண்றேன். ப்ரோக்ராமை பாரு, அதுக்கப்புறம் வந்து we will discuss. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே I have to create a class. கிளாஸோட நேம் வந்து values. ஸோ within the class definition, so integer x. ஓகேவா? ஸோ 2 வேல்யூ எடுத்துக்கிறேன். மேபி வந்து xy கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். integer x as well as integer y. So within the member function la public, you can declare a member function as a public. Void get data ல ஒரு 2 வேல்யூ வாங்குறேன். ஸோ integer a கமா integer b. வாங்குற வேல்யூ வந்து இந்த டேட்டா மெம்பருக்கு இனிஷியலைஸ் பண்றேன். ஸோ x which is equal to a and then y which is equal to b. Within this the member function is over. So get data என்ற member function ஒரு 2 வேல்யூ வாங்குது. அந்த வேல்யூ வந்து டேட்டா மெம்பருக்கு இனிஷியலைஸ் பண்ணுது. ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ void display. மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராம்லயும் கெட் டேட்டா இருக்கும், டிஸ்பிளே இருக்கும். ஏன்னா கெட் டேட்டான்றது ஒரு டேட்டாவை வாங்கி மெம்பர் ஃபங்க்ஷனை இனிஷியலைஸ் பண்றதுக்கு, அண்ட் தென் டிஸ்பிளேன்றது என்னன்னு பார்த்தோன்னா அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்றதை டிஸ்பிளே பண்றதுக்கு. ஸோ தெர் இஸ் நோ ஆர்குமெண்ட். நீ ஜஸ்ட் என்ன பண்ண போற, சி அவுட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதுலயே நீ சி அவுட் கொடுத்துடலாம். ரெண்டுமே ஒரே இதுல பிரிண்ட் ஆயிரும். எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து பிரிண்ட் பண்றேன். மேபி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்காண்டி நடுவில் வந்து ஒன்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், சாரி ஒரு டேப் வேணா கொடுத்துக்கோ. டேப் வேண்டாம், நியூ லைனே கொடுத்துக்கிறேன். அப்பதான் உனக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்த லைன்ல வரட்டும். ஓகேவா? ஒய். ஸோ வித்தின் திஸ் ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம், இது ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துவோம். அதுக்கப்புறம் சம்மேஷனுக்குள்ள போவோம், கான்செப்ட்குள்ள போவோம். ஸோ வித்தின் திஸ் கிளாஸோட டெஃபினிஷன் ஓவர். ஸோ integer main, and then within this write the program. I have to create an object. So values
for ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஹேவ் டு கிரியேட் டூ ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் 1 ஓகேவா, கமா ஆப்ஜெக்ட் 2 இப்படியும் கொடுத்துக்கலாம் ஓகேவா. அதர்வைஸ் நீ வந்து தனித்தனியா கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது வேல்யூஸ் கமா object 2. There are two objects, okay? So object 1 and then object 2. So object 1 dot get data. So get data என்ற member function call பண்ணும்போது we have to pass the arguments. ஏன்னா get data என்ற member function ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா நீ ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீ இங்க ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். ஸோ 10,20 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றேன். ஓகேவா, திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் கால் யூசிங் அ ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். அண்ட் தென் தி நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2 கெட் டேட்டா. ஸோ இங்க 30,50. Now I display the values. So object 1 dot display. Next object 2 dot display. Within this return and 0. ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுவோம். இன்னும் ப்ரோக்ராம் முடியல, ஜஸ்ட் வந்து ரெண்டு வேல்யூ வாங்கியிருக்கேன். அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி ப்ரோக்ராமை கம்பைல் பண்றேன். ஏன்னா எல்லா ப்ரோக்ராம் நீ எழுதிட்டு எரரை டீபக் பண்றது ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன இதை வந்து முடிச்சுட்டோன்னா, மாடல் முடிச்சுட்டோன்னா எரர் டீபக் பண்றது ஈஸி. ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட் ஆப்ரேட்டர் ஸ்லாஷ் எடுத்துக்கல. ஓகே, ஸ்லாஷ் எடுத்துக்கோம். அதுல ஒரே ஒரு சிங்கிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகே. ஓகேவா. ஸோ 10,20 அடுத்து 30,50. ஸோ 10,30 and then 30,50. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த இடத்துலயும் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருந்தனா அடுத்தது நியூ லைன்ல வந்திருக்கும். ஸ்லாஷ் ஓகே, இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ 10, 20, 30, 50. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன சொல்ல வரேன்னா, ஆப்ஜெக்ட் 1 ஒன்று இருக்கு. ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்குள்ள எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 20. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2 ஒன்று இருக்கு. ஆப்ஜெக்ட் 2 இதுல வந்து எக்ஸோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 50. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்ஜெக்ட் 1ல இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ ஆப்ஜெக்ட் 2ல இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ ஆட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் ஆப்ஜெக்ட் 2ல இருக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூ ஆப்ஜெக்ட் 1ல இருக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் ஒரு ரெண்டு டைம் கொடுக்குறாங்க. ஸோ 2,45 பிஎம்இயும் கமாண்ட் லைன்லேயே போட்டோம்னா நமக்கு புரியும். ஸ்லாஷ் போட்டு இது வந்து 2,45 பிளஸ் வந்து 3,60 மினிட்ஸ். இந்த டைம் யூனிட்டை வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது ஹவர்ஸ், செகண்ட் உள்ளது வந்து மினிட்ஸ். இதை ஆட் பண்ணி என்ன டைம்ன்றதை கால்குலேட் பண்ணு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்கலாம். ஓகேவா. ஸோ அது உனக்கு எப்போ வருமோ அந்த ப்ரோக்ராம் வரும்போது நான் சொல்றேன், இப்போ வேண்டாம்.
ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன டைப் பண்ண கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இனி ஒன்று ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், புரிஞ்சுது. புரிஞ்சுச்சு. கீர்த்திவாசன் இருக்கீங்களா? கீர்த்திவாசன், நிசார் if it's okay. ஓகேவா? ஓகே சார். ஓகே நிசார். ஓகே, ஸோ ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் XY, அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட்ல XY. ஸோ வி வாண்ட் டு ஆட் திஸ் 2. ஓகேவா? இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ அப்போ வந்து நம்மளோட டாபிக்கோட ஹெட்டிங் பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் அஸ் அ ஆர்குமெண்ட். ஆப்ஜெக்ட் அஸ் அ ஆர்குமெண்ட். ஸோ ஐ கேன் கிரியேட் அ தேர்ட் ஆப்ஜெக்ட். ஒரு தேர்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த தேர்ட் ஆப்ஜெக்ட்ல இதை ஆட் பண்ண வேல்யூ நான் போட போறேன். ஓகேவா? ஸோ தேர்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு வேல்யூ is a function name and then object 3. Okay, third object create பண்ணிட்டேன். And then I can create the sum வச்சு தான் sumன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து I can add these 2 values. Okay, so sumன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணி அதோட டெஃபினிஷனை வந்து கிளாஸ்க்குள்ள கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்காம உன்னால ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து object 3 dot sum. object 3 dot sum. இந்த object 3 dot sumல ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்றது ஆப்ஜெக்டையே பாஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஆர்குமெண்டா ஒரு டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப்பையோ இல்ல ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணிருப்பேன். இப்போ வந்து ஐ கேன் பாஸ் த வேல்யூ ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டையே நான் பாஸ் பண்றேன். ஆப்ஜெக்ட் 1ஐயும் ஆப்ஜெக்ட் 2ஐயும் நான் பாஸ் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்ட் 3 டாட் சம் இங்க வந்து ஆர்குமெண்ட் லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டும் செகண்ட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 20. செகண்ட் ஆப்ஜெக்ட்ல எக்ஸோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ 50. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் அஸ் அ ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். இதுதான் டைட்டிலோட ஹெட்டிங். ஆப்ஜெக்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்னது? சம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு we want to write the code. Class குள்ள கண்டிப்பா கோடிங் எழுதியே ஆகணும். ஓகேவா? so void function name என்ன within the உள்ளே கிளாஸ் குள்ளேயே நான் எழுதுறேன். ஓகேவா? so void sum is a function name. so within this ரெண்டு ஆர்குமெண்ட் இங்க இருந்து வருது. என்ன ஆர்குமெண்ட் வருது? obj1 and then obj2. ரெண்டு ஆர்குமெண்ட் வருது. அப்ப இங்க ரெண்டு ஆர்குமெண்ட் நீ ரிசீவ் பண்ணணும். நீ ரிசீவ் பண்ணதுக்கு இங்க நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் கண்டிப்பா. சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அகைன் என்னது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா என்னது? கிளாஸ் நேம் என்னது? வேல்யூஸ். அண்ட் தென் சோ வேல்யூஸ்ல என்ன வேல்யூ அசைன் பண்றேன்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து A1 ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி வேல்யூஸ் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து A2. அப்ப இந்த obj1 வந்து A1லயும் இந்த obj2 வந்து A2லயும் ஃபாலோ ஆகும். கரெக்டா? ஏன்னா இது okay. So within this I can define the member function. ஓகேவா? so இதுதான் ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சம்ன்ற ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் குள்ள போகும். So within the function definition kulla, the actual argument is object 1, object 2. The formal argument is A1, A2. So A1 which is equal to object 1, A2 which is equal to object 2. So namakku enna concept? So A1 ஐயும் A1 ல இருக்கக்கூடிய x ஐயும் A2 ல இருக்கக்கூடிய x ஐயும் ஆட் பண்ணனும். அப்ப A1 dot x plus A2 dot x. So we want to add A1 dot x plus A2 dot x. இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணணும். ஜஸ்ட் put screenல கொடுத்தாலே போதும். இதே மாதிரி put screenல A1 dot y plus A2 dot y.
ஓகேவா? ஸோ ரெண்டு இதுல உள்ள வேல்யூஸை ஆட் பண்ணி ஜஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஃபர்தரா கோடிங் டெவலப் பண்ணும்போது அடுத்த லெவல் போய்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன். கண்டிப்பா எரர் இருக்கும். ஓகே, என்ன வந்துருச்சு பாரு. ஓ 40-70. ஸோ 40-70ன்றது என்னது? 10ஐயும் 30 ஆட் பண்ணா 40, அடுத்தது 20யும் 50 ஆட் பண்ணா 70. ஆன்சர்ஸ் வந்துருச்சு உனக்கு. பட் ஆனா இங்க இடத்துல வந்து நான் வந்து நெக்ஸ்ட் லைன் கொடுத்து வந்தா உனக்கு ஈஸியா புரியும். இதே மாதிரி நியூ லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம் பண்ண வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து டைரக்டா வந்து இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போதே வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஜெக்ட் 3.sum இதை இந்த கால் பண்ணும்போதே இதை பிரிண்ட் பண்ணிட்டு தான் வெளியில வருது. அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் 1ஐயும் ஆப்ஜெக்ட் 2ஐயும் வந்து டிஸ்பிளே பண்ணுது. அதர்வைஸ் நீ இந்த ரெண்டையும் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு மேல வேணா எழுதிக்க கூடிங்க. Cut and then you can compile that one. Okay, இப்போ பார்த்தா சம்மேஷன் வேல்யூ கீழ இருக்கும், கடை ஈஸியா இருக்கும். So 10, 20, 30, 50. So 10ஐயும் 30 ஆட் பண்ணா 40 and then 20யும் and then 50 add panna 70. You can get the value of 40 as well as 70. இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கேளு. ஏதாவது டவுட் இருக்கா? ஆப்ஜெக்ட் as an argument. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ல இட்ஸ் நாட் பாசிபிள். ஆப்ஜெக்ட் as an argument. ஏதாவது டவுட் இருக்கா? Is there any doubt? No, sir. No. எல்லாரும் புரிஞ்சிச்சு. எதுக்கு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. சங்கர் நாராயணன் டவுட் இல்ல சார். டவுட் இல்லையா? கீர்த்தி வசந்த் யார் சொன்னா? சூரிய மணிகண்டன் சொல்லுங்க சார். புரிஞ்சா? சூரிய மணிகண்டன் புரிஞ்சு சார். சார் ஆனா எனக்கு ஒரு ஸ்டெப் மட்டும் புரியல சார். சொல்லுங்க சூரிய மணிகண்டன். அந்த a1.text plus a2.text அது ஏன் சார் கொடுக்கணும்? ஆக்சுவலா நீங்க ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ற, ஆப்ஜெக்ட் 1ஐயும் ஆப்ஜெக்ட் 2ஐயும் பாஸ் பண்ற. இந்த ஆப்ஜெக்ட் 1 நீங்க கெட் பண்ணனும், கரெக்ட்டா? இந்த ஆப்ஜெக்ட் 1ன்றது ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட். அப்ப இங்க நீ ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணா மட்டும் தான் கெட் பண்ண முடியும், கரெக்ட்டா? இன்டிஜர் ஏன்னு கொடுத்தா எடுத்துக்காது, கரெக்ட்டா? அதனால தான் a1 வந்து ஃபார் த டைப் ஆஃப் என்ன கிளாஸ்ல கிரியேட் பண்ணியோ அந்த கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் 1 வந்து வேல்யூன்ற கிளாஸ்ல கிரியேட் பண்ணிருக்கேன், கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த a1 வேல்யூன்றது கிரியேட் பண்ணிருக்கேன். இல்லனா வந்து இட் ஷோஸ் எரர். நீ இந்த இடத்துல இன்டிஜர் ஏன்னு கொடுத்து அதை கெட் பண்ணி பாரு, கெட் பண்ணவே பண்ணாது. இட் ஷோஸ் an error. கண்டிப்பா டேட்டா டைப்ல மிஸ்மேட்ச். நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட பாஸ் பண்ற, பட் யூ ஆர் கெட்டிங் தி வேல்யூ ஆஃப் இன்டிஜர்ன்ற ஒரு டேட்டா டைப்ல கெட் பண்ணனும்னு நினைச்சனா இட் ஷோஸ் an error. கண்டிப்பா வந்து எரர் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே ஓகேவா? சோ திருப்பியும் இந்த வீடியோவை கொஞ்சம் இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஈவினிங் வந்து அப்லோட் பண்றேன், ஓகேவா? சோ அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் கொடுப்பேன், ஓகேவா? அதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் கிடையாது, டெய்லி நான் உனக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன், ஓகேவா? ஏன்னா இட்ஸ் a ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது புரியாம நீ ஒண்ணுமே படிக்கவே முடியாது, இல்லைன்னா வேஸ்ட். சொல்றது உனக்கு புரியுதா? ஸோ அதனால வந்து எனக்கு கூட வந்து டெய்லி இன்ட்ராக்ட் பண்ண,
ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் உனக்கு புரியலன்னா ஷேர் பண்ணு. ஓகேவா? ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் கொடுப்பேன், சால்வ் பண்ணிட்டு எனக்கு கோடிங் வந்து வாட்ஸ்அப் குரூப்லயே சென்ட் பண்ணு. வாட்ஸ்அப் குரூப்பை கொஞ்சம் இன்டராக்டிவா கொண்டு வா. ஓகேவா? அதர்ஸ் எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Okay, ஓகேவா? sir. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஈவினிங்குள்ள அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பேன், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்லயே ஷேர் பண்ணு கோடிங்க. கோடிங்க வந்து அதர்ஸும் பார்த்துக்கலாம், அதுக்கு தான் சொல்றேன். சொல்ல புரியுதா? தேங்க்யூ. ஸோ அட்டெண்டன்ஸ் போஸ்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அட்டெண்டன்ஸ் போஸ்ட் பண்ணிடு. தேங்க்யூ. லெஃப்ட் ஆகிக்கலாம். Okay, sir.